தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழக அரசு கூறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழக அரசு எந்த காலத்திலும் எந்த பகுதியிலும் அனுமதிக்காது என்று கூறியிருக்கிறது. ONGCக்கு வழங்கப்பட்ட அனுமதியை திரும்ப பெறுமாறு அறிவுறுத்தியுள்ளோம் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், தமிழக அரசு அளித்திருக்கும் விளக்கத்தின் விவரம் என்ன? தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கான அனுமதியை தமிழ்நாடு அரசு வழங்காது என்று தற்போது மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தற்போது அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். முன்னதாக ONGC நிறுவனத்திற்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் இருப்பு குறித்து ஆய்வு செய்வதற்கு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதியினை வழங்கியிருந்தது. இந்நிலையில்தான் அந்த திட்டத்திற்கான அனுமதி ரத்து செய்யப்படுவதாகவும் தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் இதற்கான அனுமதி ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கான அனுமதியை தமிழ்நாடு அரசு வழங்காது என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தற்போது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். ONGC நிறுவனம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஹைட்ரோ கார்பன் இருப்பு குறித்து ஆய்வு செய்வதற்கு விண்ணப்பித்திருந்ததை தொடர்ந்துதான் மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதியினை நேரடியாக வழங்கியிருந்ததாகவும் இந்த செய்தி தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு வந்துள்ள நிலையில் இதனை அடுத்து ONGC நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதியினை உடனே திரும்ப பெறுமாறு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திற்கு தமிழ்நாடு அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு இடங்கள் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2020ஆம் ஆண்டு அன்று தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் இயற்றியதன் மூலமாக காவிரி டெல்டா பகுதியினை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது. இச்சட்டத்தின் அடிப்படையில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகை, புதுக்கோட்டை, கடலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகள் டெல்டா பகுதிகளில் புதிதாக எரிபொருள், இயற்கை வாயு, நிலக்கரி, மீத்தேன் மற்றும் ஷேல் எரிவாயு போன்றவற்றின் இருப்பு குறித்து ஆராய்ச்சி மற்றும் அகழ்வு தொழில்கள் ஆகியவை மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டது. மேலும் 2023ஆம் ஆண்டு இந்த தடை மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் விரிவுபடுத்தப்பட்டது. இந்த நிலையில்தான் ONGC இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் இந்த டெல்டா பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மட்டுமல்லாமல் பிற பகுதிகளிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கான அனுமதியை ஒருபோதும் வழங்க மாட்டோம் என்று தமிழ்நாடு அரசு தற்போது திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் இது போன்ற திட்டத்தை அனுமதிக்க முடியாது என்று ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் திடமான ஒரு கொள்கை முடிவை எடுத்ததாகவும் தற்போது மட்டுமின்றி எதிர்காலத்திலும் நம் மாநிலத்தின் எந்த ஒரு பகுதியிலும் இத்திட்டங்களை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று தற்போது தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.